குரங்கம்மை திரிபு எதிர்பார்த்ததை விட அதிக வேகமாக உருமாற்றம் அடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். கொன்கோவில் பரவி வந்த குரங்கம்மை தொற்று தற்போது ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளிலும் பரவியுள்ளது. எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்று உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் அறிவித்தது. அந்த வகையில் இந்த ஆண்டில் மட்டும் கொன்கோவின் சுமார் 18,000 பேர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 615 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குரங்கம்மை திரிபு எதிர்பார்த்ததை விட அதிக வேகமாக உருமாற்றம் அடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். இதனால் வைரஸை தடுப்பதற்குள் வேகமாக பரவுவதால் கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது. குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவர்களை எளிதில் தாக்குவதுடன் உயிரிழக்கும் அபாயத்தையும் உருவாக்குகிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, முதுகுவலி, உடல் நடுக்கம் மற்றும் சோர்வடைதல் உள்ளிட்ட இந்நோய் அறிகுறிகளாகும். காய்ச்சல் நின்றவுடன் உடலில் தடுப்புகள் தோன்றலாம். பெரும்பாலும் முகத்தில் இது தொடங்கி பின்னர் உடல் மற்றும் மற்றைய பகுதிகளுக்கும் பரவலாம். பொதுவாக உள்ளங்கைகள், பாதங்கள் வரை பரவும். அதிகப்படியான அரிப்பு அல்லது வலியுடன் கூடிய இந்த தடிப்பு பல்வேறு நிலைகளை கடந்து இறுதியாக பொருட்களாக மாறும். அவை விழுந்த பின்னர் அவை இருந்த இடத்தில் வடுக்கள் தோன்றும். இவை அம்மை தொற்று நோயை ஒத்ததாக இருக்கும். குறித்த தொற்று பொதுவாக 14 முதல் 21 நாட்கள் வரை நீடித்த பின் தானாகவே மறையும். தீவிரமான தொற்றுகளின் காயங்கள் உடல் முழுவதும் தோன்றும். குறிப்பாக வாய், கண்கள் மற்றும் பிறப்புறுப்புகளையும் அவை தாக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது.